Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பீர்க்கங்காய் கூட்டு. இதுல நிறைய health benefits இருக்குங்க. ஆமா, நீர் சத்து, நார் சத்துன்ட்டு நிறைய வகை சத்துங்கள் இதுல இருக்கு. இது வெயில் காலத்துல அடிக்கடி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தலாம். பீர்க்கங்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது இங்கிலீஷில் ரிச் கார்ட் சொல்லுவாங்க. சிறுபருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம், உளுந்தப்பருப்பு, தேங்காய், நெய், உப்பு, மஞ்சப்பொடி. இப்போ நான் 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டு காரம் இல்லாததாக செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த கப் ஃபுல்லாக 50 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இதை 2-3 வாட்டி கழுவி கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சுங்க. சமைக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க தண்ணி ஆட் பண்ண தெரியலனா நம்ம பருப்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை ஆட் பண்ணிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, இந்த பச்சை மிளகாய் தான். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுறேங்க. கூட்டுக்கெலாம் நெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கிட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ப்ரெஷர் இறங்கிச்சுங்க. நான் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம காய் பருப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹையில் வைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இதில் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். எனக்கு 1/2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நான் சாதத்துலேயே உப்பு போட்டு வடிப்பேன். இப்போ இதில் 2 பத்து தேங்காய் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். தாளிப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த பீர்க்கங்காய் கூட்டு தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. Thanks for watching.